நன்றாக குருவாழ்க, குருவே துணை. இன்றைய தினம் குருவருளும் திருவருளும் கூட்டி வைத்த ஒரு பொன்னாளாக அமைந்திருக்கிறது. எச்சிக்கலையும் நீர்க்கும் ஆறுமுக சுவாமியினுடைய தவம் அருள் நிறைந்த இடத்தில் அந்த ஆறுமுக சுவாமி என்ற பெயருக்கு ஏற்றபடி சுப்பிரமணிய சர்வசத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை ஒரு நூல் வடிவில் நமக்கு பிரசாதமாக கிடைத்திருக்கிறது. அதுதான் முக்கியம். ஏனென்றால் அவதாரம் என்று சொல்லுகிறோம். மேலிருந்து கீழே இறங்குவது அவதாரம். எந்த மரமும் கீழிருந்து மேலே நோக்கி வளர்கிறது.
அப்படி அந்த மரம் வளர்ந்து நமக்கு எல்லாம் கனிகளை கொடுக்கும் பொழுது அந்த கனி மேலிருந்து கீழே நமக்கு வருகிறது. மிக பரந்த கடலிலிருந்து சூரியன் தண்ணீரை உறிஞ்சி மேகமாக மாற்றுகிறது. அந்த மேகம் மழையாக மேலிருந்து கீழே வந்து நமக்கு அருள் பொழிகிறது. அதுதான் அவதாரம். மேலிருந்து கீழே இறங்குதல் என்பது அவதாரம். ஏன் இங்கே மேலிருந்து கீழ் இறங்குதல் அவதாரம் என்று சொன்னால், வைஷ்ணவத்தில் சௌலபியம் சௌசீலியம் ரெண்டு உண்டு. சுவாமி நமது மீது அவ்வியாஜ கருணை கொண்டிருக்கிறாங்க. அவ்வியாஜ கருணை என்பது காரணம் இல்லாத கருணை. இறையனார் அகவியல் ஒன்று இருக்கிறது. அதுக்கு நக்கீரர் உரை செல்லும் பொழுது, அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டு வெளிப்படுவது. உங்களுடன் தொடர்புடைய உயிர்களிடத்தில் மாற்றும் வெளிப்படுவது. மற்றும் உங்களுடைய தொடர்புடைய உயிர்கள் மட்டும் எப்பொழுது தொடர்பு உள்ளதோ அப்ப எல்லாம் அன்பு வெளிப்படுவது. அருள் என்பது உங்களை தொடர்பு கொள்ளாதவர்கள் மாட்டு வெளிப்படுவது. அப்ப பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா, அவனை தொடர்பு கொள்ளாத உயிர்களுக்கும் அவன் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான். அதுதான் அவ்வியாஜ கருணை அப்படின்னு சொல்ற. அப்படி அவ்வியாஜ கருணையின் விளைவாக ஒரு அருள் மேகம் அருணகிரியாகி கீழே வந்து நமக்கு திருப்புகழ் என்ற மலையை வர்ஷித்தது. அந்த திருப்புகழ் மலையில் நாம் எல்லாம் நனைந்து கொண்டிருக்கிறோம். அந்த அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அருணகிரி அவதாரம் மேலிருந்து கீழே வந்தது. அதை போலத்தான் மகான்கள் ஏற்கனவே முக்தி பெற்ற மகான்கள், அவர்களை பகவான் மீண்டும் இந்த பூலோகத்திற்கு அனுப்புகிறான். எதற்காக என்றால், நமக்காக, நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, அல்லது லௌகீக சம்சார வாழ்க்கையில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக. விவேகானந்தர் ராமகிருஷ்ணனுடைய ஒரு பஜனை பாடலில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, பெரிய சம்சார கடலை நான் எப்படி தாண்டினேன் என்றால், மழை பெய்ந்து ஓய்ந்திருக்கிறது. அப்பொழுது பசுக்கள் நடந்து போகின்றன. அந்த பசுக்கள் நடந்து போகும் பொழுது அந்த ஈர மணலில் கொஞ்சம் குளம்படி இருக்கும் இல்லையா, அந்த குளம்படியில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. நான் எப்படி ராமகிருஷ்ணர் என்ற குருவை பார்த்து சம்சார கடலை நீந்தினேன் என்றால், அந்த பசுவின் குளம்படியில் உள்ள தண்ணீரை போல நான் நீந்தி விட்டேன். இதுதான் குருவருள். குருவருள் மூலமாகத்தான் நாம் திருவருளை பெற முடியும். எனவே ஒவ்வொரு யுகத்திலும் நமக்கு ஒரு வியாசர் தோன்றுவார். அந்த வியாசர் தான் வேதங்களை தொகுக்கிறார், பிரிக்கிறார், வகுக்கிறார் என்று சொல்வார்கள். அதை போலத்தான் ஒவ்வொரு மகான்களும் ஒரு யுக யுக சந்தியில் அவர்கள் எல்லோரும் நமக்கு அருள் புரிய வந்தவர்களே அன்றி
நமக்கு வேறு எதுவும் கெடுதலே செய்யாதவர்கள். ஏனென்றால் இந்த அவியாஜ கருணையினுடைய வெளிப்பாடு நீங்கள் எங்கே பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மகானிடத்திலும் ஒவ்வொருடைய மகானுடைய சந்நிதியிலும் பார்க்கலாம். சந்நிதி மாத்திரத்தை நாம் அவர்களுடைய கருணையை நாம் உணரலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தவசிரேஷ்டர் எச்சிக்கலையும் நீக்கும் அல்லது தீர்க்கும் ஆறுமுக சுவாமிகள். நான் அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் பண்ண விரும்பலை. எச்சிக்கலையும் தீர்க்கும் என்றுதான் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். எனவே திருப்புகழ் படித்தால் மீண்டும் கருப்பைக்குள் போக மாட்டோம் என்பது எழுதப்படாத விதி. எனவே அந்த விதியின்படி இங்கே நாம் அமர்ந்து இதில் என்னென்ன சர்வ சத்ரு சம்ஹாரத்தை அப்படின்னா, சர்வ சத்ரு சம்ஹாரம் ஒரு சிக்கலுக்குள் வருகிறது. அந்த சிக்கலை நீக்குகின்ற ஆறுமுக சுவாமியினுடைய சன்னதியில் இந்த நூல் வெளியிடப்படுவது என்பது இன்றைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முருகனின் தம்பி ஐயப்பன் பக்கத்தில் இருக்கார். அதுக்கடுத்து இந்த திரிசதிக்கு விளக்க உரை எழுதுவர் ஆதித்யன் சூரியனும் பக்கத்தில் இருக்கார். ஆதித்ய நாராயணன் எப்படி வச்சாங்கன்னு தெரியல. கல்யாண ராமனா, கல்யாண ராமன். இதுல என்னன்னா, கல்யாண ராமன் ஆகுவதற்கு முன்னாலே அவர் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை குருகிட்ட வாங்கிட்டார். அப்புறம் தான் சீதையை பார்க்கிறார். இப்போ என்ன ஆச்சுன்னா, முதல்ல குரு அருள் ஆதித்ய ஹிருதயமா வாங்கிட்டு அப்புறம் சீதையை பார்க்குற கல்யாண ராமனா ஆகிறதுனால இதை இரண்டையும் இணைத்து ஆதித்ய கல்யாண ராமன் என்ற ஒரு பெயர் மிகப்பெரிய முக்கியம். ஏனென்றால் நமக்கு நாமம் விடும்போது அப்படிதான், நாமம் விடும்போது அப்படிதான். ஏன்னா ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. நாம் சில பேர்களை சந்திக்கும் பொழுது சிலது அந்த சில நாமங்கள் நமக்கு போகாது. இப்போ பக்கத்தில் ஒரு தத்தாத்திரேயர் இருக்கார், என்னுடைய அக்கா பையன் தான் அவர். அவர் பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு தீபாவளி அன்று என்னுடைய குரு என்னுடைய இல்லத்தில் தீபாவளி கொண்டாடினார். கொண்டாடிட்டு எங்கள் அக்காவும் எங்களுடைய மாமாவும் நமஸ்காரம் பண்ணோன்னா அடுத்த தீபாவளி தத்தாத்திரேயன் வருவார், கொஞ்சம் டுவார்ஃபாக இருப்பார் அப்படின்னார். ஆமாம், அதாவது அவருக்கு தமிழ் தெரியாது, நான் ஆங்கிலத்தில் சீம்ஸ் லைக் டு பி டுவார்ஃப் அப்படின்ட்டு போயிட்டார். அடுத்த தீபாவளி 4 நாளைக்கு முன்னாலே இவர் பிறந்தார். பிறக்கிறதுக்கு முன்னாலே தத்தாத்திரேயன் பேர் வச்சிட்டோம். அதனால அவர் சுப்பிரமணிய பஞ்ச தசாட்சரிக்கு உரியவர், வித்யா உபாசனையில் கொஞ்சம் ஆழ்ந்து போனவர். எனவே அவர் இந்த திரிசெய்தியை பற்றி உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டி ஐயப்பன் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். இன்னொன்று, அந்த திரிசதி பற்றிய சில விஷயங்கள், ஒரு நுணுக்கமான விஷயங்கள் கொஞ்சம் ஆசியுரையிலையும் தொட்டு காமிச்சிருக்கேன். விட்டு போனதை கொஞ்சம் சொல்லுவார். அதற்கடுத்து அனுபவ ரீதியாகத்தான் இதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பீஜாச்சரங்கள் விதை போல, விதை ஊன்றும் அந்த பீஜ விதை, அந்த பீஜ விதையை தான் அப்படியே கந்தர் சஷ்டி கவசத்தில் நம்ம பாடுற மாதிரி அப்படியே லைட்டாக ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும் உயிலு செவ்வும் உயிரையும் கிளியும்னு வச்சுட்டாங்க. அது நம்ம என்னன்னே தெரியாமல் ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதை போல சுகர் கோட்டர் தடவி, எனவே பகவானுடைய இந்த சன்னதியில் இந்த நூலை வெளியிட்டு பேசுவதற்கு விராலிமலை முருகன், அவரிடத்தில் அருள் பெற்ற அருணகிரிநாதர், இங்கே உட்கார்ந்து தவம் பண்ண ஆறுமுக சுவாமிகள் எல்லாருடைய திருவடிகளையும் நான் நமஸ்காரம்